ஐயோ எங்களை விட்டு போயிட்டீங்களே. அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. இருக்க வரையும் கடன் வாங்கி குடிச்சான். இப்ப கொடுத்த காசு எப்படி வசூல் பண்றது? அது ஆத்தாள் மேல இருக்காளுல்ல, வசூல் பண்ணிடலாம். அவங்ககிட்ட எப்படி? டேய், பணம் வருதான்னு பாப்போம்டா. இல்லைன்னா ஆம்பளை இல்லாத வீடு தானே, அடிக்கடி வந்துட்டு போனேன், ஏன் கேட்க போறேன்? ரைட்டு தான். சும்மா அழுதுகிட்டே இருந்து வர போறாரா? ஆகிறத பாப்போம்ப்பா, வாங்க. ஐயோ தூக்காதீங்க தம்பி, உங்க மாமா தூக்காத, வேணாம்னு சொல்லுடா, வேணாம்னு சொல்லுடா. ஐயோ ஏய், என்ன வட்டி முள்ள முதல் முள்ள ஓம்பாடுக்கு இருக்க? என்னென்ன எல்லாம் தெரிஞ்ச நீங்களே. ஏமா அந்த ஆள் சேர்த்து 10 நாள் ஆச்சு. வேலையை போய் கடனை கழிக்க பாப்பியா? அதவே சொல்லியிருக்க. எப்படின்னு என்னக்கா எப்படி? உனக்கு தான தரம் பண்றதும் எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கானா? ஒழுங்கா அசலும் வட்டியா கொடுக்குற வழியா பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுப்பா. 2 நாள் டைம் தரேன். காலகாலத்தில் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க பாரு. இல்ல அசிங்கமாயிரேன். யோ, உனக்கு எவ்வளோ பணம் தரணும்? 50,000. உனக்கு 1 லட்ச ரூபா வரணும். நாளைக்கு காலையில் 2 பேர் வாங்க. உங்கள் பணத்தை வட்டி அசலமாக எடுத்து வச்சிருக்கேன், வாங்கிட்டு போங்க. பணம் வரலண்டா? பணம் வரும்னா வரும், சரியா? வா. பானே, ஒரு நிமிஷம். என் அக்கா நாதியத்து போனவன் மட்டும் நினைக்காதீங்க. கூட பிறந்த பிறப்பு நான் இருக்கேன். ஆம்பளை இல்லாத வீடுன்னு இனிமே அது இதுன்னு பேசிட்டு வந்தீங்க, 2 பேரும் இதே இடத்துல அறுத்து போட்டு. ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு, அப்புறம் பாப்போம் அறுக்கிறியா அறுக்கலையாண்டு. யோ போய். எப்பறா தம்பி? நீ எதுவும் கவலைப்படாதக்கா. நம்ம தோட்ட பத்திரம் இருக்குல்ல, அதை வச்சு இவங்களை செட்டில் பண்ணிடலாம். இந்த வக்கத்தவளுக்காக நீ ஏன்டா உன் சொத்தை விக்கிற? எப்பறம் அவன் கடனை நான் அடைக்கிறது? ஏற்கனவே கடங்காரன் முண்டாட்டின்னு ஊரே சொல்லுது. ஓ முன்னாடி நான் கடங்காரியா நிக்கிறேனே. அக்கா, என்னக்கா பேசுற? நீ ஏன் அக்காக்கா? உன்னை தனியா நட்டாத்துல தவிக்க விட்டு போயிடும் நினைக்கிறியா? இதனால அவருக்கு ஏதோ கோவம். ஆனா அவர் கடன் வாங்கி குடிச்சாலும் உங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க நம்பிக்கையில தான் நான் தள்ளி இருந்தேன். ஆனா இனிமேலும் உன்னை தனியா விட்டு போனா நான் உன் கூட பிறந்த பொறப்பே இல்லக்கா. நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதக்கா, உனக்கு நான் இருக்கேன்க்கா. அக்கா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன். கத்திரிக்காய் மட்டும் மதியத்துக்கே சமைச்சிரு. ஏன்னா நான் வாங்கும் போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதை ஏன் தம்பி காசை கொடுத்து வாங்கினேன்? அது
பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிளவி கார்லேருந்து வெயிலில் நின்று கால் கடுத்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. மனசு கேட்கல, வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். நீ என்ன கொஞ்சம் கூட மாறல? ஓ வளர்ப்புக்கா, நான் அப்படிதானே இருப்பேன். ஆமா, மதியம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. அம்மா இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்ப வேணாமா? காலேஜுக்கெல்லாம் போவேனா, ஒன்றும் போவேனா. என்னம்மா சொல்ற? நமக்கு இருக்க பிரச்சனை இல்ல, காலேஜ் ஃபீஸ்ல கட்டிட்டு இருக்க முடியாது. பேசாம வீட்டோட இரு. அதான் மாமா இருக்காருல்லம்மா. அவனை எவ்வளவுதான்டி செய்வான்? உங்க அப்பையும் போனதுல இருந்து 10 நாளா அவன் தான் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கான். இதுல என் பிள்ளை படிக்க வைடான்னு போய் அவன்கிட்ட எல்லாம் போய் நின்றுட்டு இருக்க முடியாது. படிச்சு என்ன கிளிக்க போறேன்? பேசாம வீட்டோட கடை. சொன்னா புரியாதா? வா. என்னக்கா அப்படி பண்ணி வச்சிருக்க? நீயே ஏற்கனவே எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவா? கஷ்டம் நினைச்சா இங்க எல்லாமே கஷ்டம்தாக்கா. நீ என் அக்கா, நான் உன் தம்பி. உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கல, எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு நீ யோசிச்ச? எனக்கு புரியல. மதி, நீ கிளம்பு, நான் கொண்டு போய் விடுறேன். பாரு மதி, வீட்டுல உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கோம், மாமா கஷ்டப்படுறேன் அது இதுன்னு கேட்காதுன்னு. ஆனா நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. உனக்கு என்ன வேணாலும் ஏது வேணாலும் மாமா கிட்ட கேளு. அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட கேட்டுதான் என்கிட்ட கேட்கணும்லாம் எதுவும் இல்ல. உனக்கு ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம மாமா கிட்ட நேரா கேளு, சரியா? ஏய், காலேஜ் டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா நான் அவ கூடயே போயிடுறேன். யாருமா அது கூட படிக்கிற பிள்ளையா? சரி, பாத்து போ. ஏக்கா, வாடா தம்பி. மதி, மாமா வந்திருக்க மாதிரி தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்குடா தம்பி இங்க உட்காந்துருக்க? வா உள்ள வா. இல்ல பரவாயில்லக்கா, ராத்திரி ஃபுல்லா ஒரே புழுக்கம், இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். மதி, எனக்கா மாமா இது? ஆமாடா. எதுக்குடா அதெல்லாம்? அக்கா, அம்புட்டு பெரிய காலேஜ்ல படிக்கிற பொம்பளை பிள்ளை, புது ட்ரெஸ் போட்டு போகணும்ல, அதான் வாங்கியாந்தேன். தேங்க்ஸ் மாமா. அவ படிச்சு என்ன நாளைக்கு வேலைக்கா போக போறா? நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்த போறதா. ஏக்கா, சின்ன புள்ள தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்க, சும்மா இருக்கா? எனக்கு ரொம்ப நாளா ஆசைடா, என்னால பிரிஞ்ச குடும்பம் என்னால ஒண்ணு சேரட்டணும். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளை உனக்கு கொடுத்து நம்ம பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா இருக்கணும். நமக்கு 1000 ஆசை இருக்கும்க்கா, ஆனா யாருக்கு யாருங்கிறது நீயும் நானும் முடிவு பண்றது இல்ல, உலகம் தான் முடிவு பண்ணுது. உண்மை நீ பாட்டுக்கு இருக்குத்தனமா ஆசையை உலகத்துக்கு தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, என் ஆசைப்படி நடக்கணும். சரி, நான் கிளம்புறேன். இருடா, சாப்பிட்டு போவியா? இல்ல, அங்க மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கேன், தண்ணி பாய்ச்ச போகணும். நான் கிளம்புறேன். சரி, நான் சாப்பாடு கட்டி வைக்கிறேன், வந்து எடுத்துட்டு போ. சரி சரி. மதி, நேற்று அக்கா ஏதோ ஒரு ஆசையில சொல்லிடுச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இப்பெல்லாம் பேசாதக்கா பேசாதக்கான்னு. நீ இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத. உன் கவனம் படிக்கல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நான் பேசிக்கிட்டே வரேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அவங்க பேசினது எதுவும் தப்பில்லையே மாமா. அவங்க ஆசைப்படுறதும் எதுவும் தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. நடந்தா ஏக்கா, என்னக்கா அவசரமா இந்த நேரத்துல வர சொன்ன? ஏன் வீட்டுக்குள்ள உட்காராம வெளில பணியில உட்காந்துருக்கீங்க? கடங்காரன் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணானா? பண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்னக்கா? இவ சரியான ஆளு. இவன் புருஷன் போனதுக்கு அப்புறம் அவன் தம்பியை வச்சு போட்டுறா. அடியே, அவன் தம்பி சும்மாவா? சரியா, அதை பெற்று வச்சிருக்காள வெள்ளையா ஒரு வயசு பிள்ளைய, அதான் அவன் விழுந்து விழுந்து செய்கிறான் அக்காளுக்கு. அட, அவன் இன்னமும் செய்வாண்டி, இவ்வளோ உக்காந்துட்டு தின்பா நல்லா. இந்த பொழப்புக்கெல்லாம்
ஆண்டிட்டு சாவலாம். எவன் சொன்னவன்? அவன் யார் எனக்கு காட் சங்கர். விடுறா. அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுறாங்களா? ஊரே அப்படிதான் பேசுது. எவன் என்ன பேசினா என்ன? நீ அதெல்லாம் காதல வாங்கிட்டு இருக்க? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிவு கட்டணும்னா என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் விளங்கல. உங்க 2 பேத்துக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும். அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க? சின்ன புள்ளக்கா இது. படிச்சுக்கிட்டு இருக்கு. படிக்கிற புள்ளைய பிடிச்சி கல்யாணம் அது படிப்பு கெட்டு போயிருக்கா. படிப்பு என்னடா படிப்பு? ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த படிப்பை படிக்க கூடாதா? இவளுக்கு என்ன மனசு ஒரு குரங்கு. அவளும் காலேஜுக்கு போறா, நீ 4 இடத்துக்கு போற. 2 பேரும் போற இடத்துல யார்கிட்ட இருந்தாலும் மனசு பறி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பா பேசுறவங்க தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் சொல்றேன், முதல்ல உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். அக்கா என்கிட்டே பேசிட்டு இருந்தா சரியா போச்சா? அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான். என் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க யாரையும் நான் நம்பல. உன்னைய மட்டும்தான் நம்பி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். நாளைக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு நீ கூட இருந்து என் பிள்ளைங்களுக்கு துணையா நீ நில்லப்பா. ரெண்டு நாள்லையா கல்யாணம்னா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? சொந்தக்காரங்கிட்ட சொல்லி ஊரை கூட்டி அதுக்குன்னு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்க வேணாமா? யாரா அந்த சொந்தக்காரங்க? அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டப்பெல்லாம் அவங்க வந்து நின்னாங்க. நம்ம குலதெய்வத்திலே நிச்சயம் பண்ணி அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். சரியா? சரி, நான் மதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இந்த வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாது. என் கூட வந்து எங்க கூட சேர்ந்து நீ பெரிய வீட்டுல தான் இருக்கணும். சரியா? தம்பி அக்கா என்ன இந்த நேரத்துல? நேரம் ஆச்சு, நான் தூங்கலையா? காலைல வெள்ளன எந்திரிக்கணும்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உன் மாமா போனதுக்கு அப்புறம் இவன் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். எங்க என் வாழ்க்கை மாதிரி இவ வாழ்க்கை ஆகிடுமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். உன் மாமா போன சோகத்தை விட இவளை நினைச்சு கவலைப்பட்டாதான் ரொம்ப இந்த கடவுளுக்கு காது கேட்டுச்சு என்னமோ தெரியல. உன்னை அனுப்பி வச்சாரு. அட போக்கா, நீ கல்யாணம் முடிஞ்சு போன கொஞ்ச நாள்லயே நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. தனியா சம்பாதிச்சு எதுக்கு சம்பாதிக்கிறேன் ஏன் சம்பாதிக்கிறேன்னு தெரியாமல குழப்பத்துல போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கை. நானும் எத்தனையோ வாட்டி உன் கூட சேரலான்னு வருவேன். மாமா விட மாட்டார். எது எப்படியோ விதி நம்ம 2 பேரும் இப்பதான் சேரணும்னு எழுதி வச்சிருக்க போல. அதனாலதான் இப்ப சேர்ந்திருக்கோம். சரி, நான் விட்டா பேசிட்டே இருப்பேன். போய் தூங்கு. நீயும் போய் தூங்குடா தம்பி. எனக்கு சொச்ச வேலை இருக்குக்கா, முடிச்சிட்டு நான் போய் தூங்குறேன். மதி கூட போய் தூங்குப்போ. ஏண்டி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? 6 மாசம் ஒன்னா சுத்திட்டு இப்ப திடீர்னு மாமனை கல்யாணம் பண்ணி போறேன்னு வந்து நிக்கிறா. மாமன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்றத கேளு. முன்னாடி கேட்கணும். நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, போய் மாமன்ட்ட காட்டுன்னு வச்சுக்கோங்க.
சொல்லு. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எனக்கு என்ன பயம்? நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கவேன், உடனே மாமா கிட்ட மாமா நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா, இவன் அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான்னு நான் சொல்லுவேன். அந்த லூசு அப்படியே நம்பிரும். அதுக்கப்புறம் நீ காலி. என்னடி மிரட்டுறியா? ஏய், நீயும் புரிஞ்சுக்காம ஏன்டா பண்ற? இப்ப என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், இப்ப இருக்கிற மாதிரி நான் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம். என் ஸ்டடீஸும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கொடுமை பண்றான் இந்த கொடுமை பண்றான்னு சொல்லிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க வந்து உட்காருவா. உன் பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. அவன் சுண்டு விரல் கூட என் மேல படாது. நீ ஒன்னும் பயப்படாத. தெரிஞ்சுதான் பண்றேன். சொத்துக்காக தான் என் பிள்ளைய என் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். மதி, நீ கிளம்பு, நான் கொண்டு போய் விடுறேன். என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு சந்தோஷமா என் வீட்டுக்காரர் எங்களை பார்த்துக்கிட்டாருன்னு தெரியும்ல. திடீர்னு தொழில நஷ்டம். அதை நினைச்சு குடிச்சு அவர் போய் சேர்ந்துட்டார். நடுத்தெருவுல நின்னோம். நல்லா வாழ்ந்துட்டு நடுத்தெருவுல நின்னா எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். இதுல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போறது, என்ன பண்றது தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி வந்தான். திரும்பவும் நல்ல வாழ்க்கைக்காக, நல்லா வாழ்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்குதான் இந்த கல்யாணம். நீ தானே பண்ண வச்ச, கூடவே இரு. சாமி, இத்தனை நாள எனக்குன்னு அதை கூட இதை கூட நான் எதுவுமே உன்ட்டு வேண்டி கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு என்னைய நம்பி என் அக்கா பிள்ளையும் வந்திருக்கா. அவள் கடைசி வரை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு மன வலிமை உடல் படுத்தி நீதான் சாமி தரணும்.